வெல்கம் டு சிறகு ஆரி ஒர்க். இந்த ஸ்டிச்சோட பேர் வந்து பேட்டர்ன் ஸ்டிச். பேட்டர்ன் ஸ்டிச்சில் வந்து நமக்கு வந்து 2 டைப் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டு அதை சுற்றி வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து எந்த அளவுக்கு சின்னதாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம வந்து அடுத்து போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து சர்க்கிள் ஷேப்பில் செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பேட்டர்ன் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த லைன்ஸ் வந்துட்டு ஈவனாக அந்த சர்க்கிளை வந்து பிரிச்சுக்கணும். ஈவனாக இருந்தால் கரெக்டாக வரும் நமக்கு ஸ்டிச் போடும்போது. ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்குல்ல, அதில் சென்டரில் குத்தி ஒரு செயின் போடுறோம் லைனில். போட்டுட்டு இந்த மேலே இருக்கிற இந்த செயினோட நடுவில் குத்தி கீழே இழுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணுமோ அதையே தான் நம்ம போட்டிருக்கோம். லாக் பண்ணுறேன். கீழே கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த கோட்லேயே ஒரு செயின் ஸ்டிச் மேலே குத்தி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு லாக் பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்டிச் பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1 வந்து ஒரு லைனுக்கும் ஒரு எண்டு நாட்டு போடணும். அப்போ தான் அது ஃபினிஷ் ஆகும். செகண்ட் லைனில் அதே மாதிரி நடுவில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச்சுக்கு போட்டுட்டு மேலே இருக்கு இல்லையா, அதோட மிட் பாயிண்டில் குத்தி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து லாக் பண்ணுறோம். இதையே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு செயின் மேலே இருக்க அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸுக்கு நடுவில் குத்தி கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக். திரும்ப இந்த லைனில் ஒரு செயின் ஸ்டிச் மேலே பாக்ஸில் நடுவில் ஒரு குத்தி கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருக்கோம். இதையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். ஆனால் டைப் 1ல் வந்துட்டு ஒரு லைனுக்கும் அந்த எண்ட் பண்ணும்போது எண்டு நாட்டு போட்டு தான் முடிக்கணும். பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 2 வரும்போது இதை விட உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ எண்ட் நாட் போட்டு செகண்ட் லைனையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதையே வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம. பேட்டர்ன் ஸ்டிச் வந்துட்டு நமக்கு ஒரு ஈஸியான சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக தான் இருக்கும். இது வந்து ஹனிகோம் ஸ்டிச்லாம் நம்ம போடும்போது இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பேஸ் தான். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஹனிகோம் டைப்லேயே ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். அந்த பாக்ஸோட மிடில் கொண்டு வந்து நம்ம லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1 வந்துட்டு இந்த சர்க்கிள் மாதிரி போட்டு இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஏன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப் மாதிரியே தான் இது வந்து இருக்க போகுது. அதனால ரொம்ப அதிகமான ப்ராக்டிஸ் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு தேவையில்ல. கீழே வந்து லாக் பண்ணியாச்சு. ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு செயின் ஸ்டிச் மேலே அந்த பாக்ஸ்க்குள்ளே மிடில் ஒரு செயின் போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சாக கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுறோம். இந்த செயின் ஸ்டிச் போட்டு ஃபாலோ பண்ணி முடிச்சுக்கிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் கிடையாது. பட் ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக இது வந்து இருக்கும். ஏதோ ஒரு இமேஜ் போட்டு அதை நான் ஃபில் பண்ணணும், சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியான ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக உங்களுக்கு இருக்கும். பேட்டர்ன் டைப் 1 முடிஞ்சது. தேங்க்யூ.